நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அமேசானோட லிங்க்க ஷேர் பண்ணா நம்மளுக்கு அதிகமான கமிஷன் கிடைக்குமா? இல்ல மீஷோவோட லிங்க்க ஷேர் பண்ணா நம்மளுக்கு அதிகமான கமிஷன் கிடைக்குமா? அமேசான் யாருக்கு சூட் ஆகும்? மீஷோ யாருக்கு சூட் ஆகும்? இது எப்படி கரெக்ட்டா சூஸ் பண்றது? அமேசானோட ப்ரோஸ் அண்ட் கான், மீஷோவோட ப்ரோஸ் அண்ட் கான். இதுதான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அஷ்ரஃப் டாக். ஐ எம் அஷ்ரஃப். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பத்தி நான் டெய்லியும் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீங்க பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னா டெஃபினட்டா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணுங்க. அமேசான் உள்ளதை நான் ஸ்டார்டிங்ல அமேசான் அசோசியேட் மூலியமா நான் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பிகினிங் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜேர்னில ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது அமேசான் அசோசியேட் மூலியமா. அது மூலியமா தான் நான் லிங்கை ஜென்ரேட் பண்றதும் லைக் இன்ஸ்டா, யூடியூப், அப்புறம் வாட்ஸ்அப் இது மூலியமாலாம் ஷேர் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் மீஷோன்னு உள்ளவங்க அவங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் அவங்க ஃபர்ஸ்ட் டைரக்டா அவங்க அஃபிலியேட் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணல. பிஸ்லிங்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேஷன் டூல் மூலியமா வந்தது. அதுக்கப்புறம் அவங்களும் ஓன் மீஷோ கிரியேட்டர் கிளப் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ நம்ம அமேசானை நம்ம சூஸ் பண்றது பெஸ்டா இல்ல மீஷோ சூஸ் பண்றது பெஸ்டான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமேசானோட ப்ரோஸ் அண்ட் கானை பார்க்கலாம். அமேசான் உள்ளது ப்ரோஸ் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியும், ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம். அந்த மாதிரி அமேசான்ல வந்து ஒரு லிங்க் நீங்க ஜென்ரேட் பண்ணி அந்த லிங்கை ப்ரொமோட் பண்றீங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ப்ரொமோட் பண்ற ப்ராடக்டை பை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்னு கிடையாது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி அவங்க ஒன்ஸ் அமேசான்குள்ள ஆப்குள்ள போயிட்டாலே 24 ஹவர்ஸ்க்கு உங்களோட லிங்க்கும் அந்த அமேசான் அக்கௌண்ட்டும் எங்கேஜ்ல இருக்கும், கனெக்ட்ல இருக்கும். அவங்க வேற ஏதாவது ப்ராடக்டை பை பண்ணா கூட உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்க்கு என்ன கமிஷன், அஃபிலியேட் கமிஷன் இருக்கோ அந்த கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது அமேசான்ல இருக்க ப்ரோஸ். கான்னு பாத்தீங்கன்னா கமிஷன் ரேஷியோ ரொம்ப கம்மிங்க. இப்போ அமேசான்ல வந்து 0 to 10% தான் அந்த கமிஷன். அதுலயும் சம் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி கிராசரி இதெல்லாம் நீங்க ப்ரொமோட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷனபிள் அக்சசரிஸ், ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் நீங்க வந்து ப்ரொமோட் பண்றீங்கன்னா கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. சரி, இப்போ மீஷோ சைடு வந்துடலாம். மீஷோல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ண போறது குவாலிட்டி இஷ்யூ. அவங்க நிறைய புவர் குவாலிட்டி செல்லர் வந்து மீஷோல இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னா கரெக்டான செல்லரை சூஸ் பண்ணி அந்த லிங்க் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க. இல்லைன்னா அதிகமான ரிட்டர்ன் உங்களுக்கு நடக்கும். உங்க அக்கௌண்டோட க்ரோத்தும் ட்ராப் ஆகும். அட் த சேம் டைம் கமிஷன் ரிட்டர்ன் ஆக 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 உங்களுக்கு என்ன கமிஷன் இருக்கோ அந்த கமிஷனும் வந்து ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெஸ்ட் செல்லரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் மீஷோல. தென் மீஷோல வேற என்ன ஒரு கான் இருக்குன்னா, அவங்க கிட்ட வந்து ட்ரஸ்டடா அந்த ஆப் வந்து இன்னும் மீஷோன்னு உள்ள இந்தியால ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. பட் இன்னும் அதை வந்து அந்த ஆப்ல வந்து இந்த மாதிரி சம் இஷ்யூஸ்லாம் இருக்கனால இன்னும் அதை வந்து ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாதிரி நிறைய பீப்புள் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. அமேசான்னு சொன்னா குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கும், அது ட்ரஸ்டடா நீங்க நம்பி வாங்கலாம் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ அமேசானை பொறுத்தவரை டைரக்ட் செல்லர் இருப்பாங்க, பட் மீஷோ பொறுத்தவரை டைரக்ட் செல்லர் இருக்காங்க, பட் அது வந்து ரொம்ப கம்மி. டைரக்ட் செல்லர்னு உள்ளது எப்போ மீஷோக்குள்ள இன்னும் அவங்க நிறைய கொண்டு வராங்களோ அப்போ அமேசான் மாதிரி மீஷோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி கொண்டு வருவாங்களா அப்படின்றத ஒரு டவுட். சரி, இப்போ வேற என்ன ப்ரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீஷோல பெரிய ப்ரோஸ் அப்படின்னா கமிஷன் வந்து 50% வரைக்கும் அவங்க கமிஷன் கொடுக்குறாங்க. சம் ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 25%. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 1000 rupees ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றீங்கன்னா 25% கமிஷன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 250 rupees உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மீஷோல இருக்கு. செல்லரை மட்டும் ப்ராப்பரா சூஸ் பண்ணி மீஷோ மூலியமா நீங்க ப்ரமோட் பண்றீங்கன்னா அமேசானை விட மீஷோல அதிகமான கமிஷன் வந்து அர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ ஒரு வெட்டிக் மாதிரி காட்டிடுறேன். மீஷோன்னு உள்ளது ஒரு ஆக்டிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அமேசான் உள்ளது ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். மீஷோன்னு உள்ளது கொஞ்சம் நீங்க தான் அதுக்கு எஃபர்ட் பண்ணி ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அமேசான் உள்ளது ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம். மீஷோல அதிகமான கமிஷன் கிடைக்கும், அமேசான்ல கமிஷன் கம்மியா கிடைக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள மேஜர் கம்பேரிசன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்றாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி, லைக் பண்ணிருங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி ரெகுலரா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன் மணி இன்கம் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், பாசிவ் இன்கம் சொல்லிட்டு நான் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். வேற ஏதாவது இதை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது
டாபிக் இருக்கு, இத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க இந்த வீடியோ பேசலாம் அப்படின்னு நெனச்சாலும், கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள வந்து மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ.